பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஒரு நடிகைக்கு வந்துட்டு ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது. குற்றவாளி வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு பேசு பொருளாக்கி இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு கொடிய பயணத்தை தாண்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு அளவு எல்லாருக்கும் தெரிந்த முகமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த 8 வருடம்ங்கிறது மிக கொடுமையான தண்டனைங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த நடிகை வந்து திலீப்புடைய அந்த நாளைய மனைவியான மஞ்சு வாரியருடைய தோழி. அவங்க திலீப்பும் மஞ்சு வாரியரும் 16 வருடம் திருமணம் செய்து அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. 2012 வாக்கில் தான் வந்து அவங்களுக்கு லேசாக சந்தேகம் வருது, காவியா மாதவன் இன்னொரு நடிகைக்கும் திலீப்புக்கும் ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதை இந்த நடிகைகிட்ட அவங்க பகிர்றாங்க. இந்த விவாகரத்துக்கு ஒரு காரணமாக அமையுது. அப்போ வந்து திலீப் இதில் ஒரு பிரச்சனையை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய பவர் டைனமிக்ஸ், ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு சொன்னால், இந்த நடிகைக்கு வரக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் அவர் கட் பண்ணுறாரு. ஹையர் பண்ணி எந்த வேலையும் செய்ய சொன்னாலும் எனக்கு அதை பற்றி குற்ற உணர்வு இல்லைன்னு சொல்கிறாரு ஆடியோ கிளிப்பிங்கில் அவர். அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆளை ஹையர் பண்ணி கொலை பண்ண சொல்கிற மாதிரி தானே, ஹையர் பண்ணி என்னை ரேப் பண்ண சொன்னாங்க, பண்ணேன். இவங்ககிட்ட பேசாதீங்க, நாலு பின்ன நம்ம மேலேயே அவங்க வழக்கு சொல்லிடுவாங்க, நம்ம செக்ஷுவலி ஹாரஸ் பண்ணோன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான நக்கலையும் நையாண்டியையும் இது கேள்வி கேட்ட பெண்கள் வந்து சந்திச்சாங்க. நிறைய பேர் இந்த முன்னணியில் நின்ற பெண்கள், இந்த இயக்கத்தின் முன்னணியில் இருந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் பட வாய்ப்பு போயிருச்சு. ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இஷ்யூவை எழுப்புற பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை விட ஜாஸ்திங்கிறதுனால தான் யாரும் அதை வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சட்டம்ங்கிறது ஒரு மனத அளவில் ஒரு தைரியத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. அதை தாண்டி அந்த குடும்பம் அவர்களை பற்றி அவர்களோட நிற்கிதுன்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். நமக்கு இதுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க் ஸ்பேஸு, அவருக்காக பேசக்கூடியவங்க எல்லாருமே அவங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஆனால் மணி பவர், மசில் பவர் எல்லாத்தையும் வச்சிருந்தது திலீப் பக்கத்துல தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தன்னார்வல அமைப்புகளுக்கான ஆலோசகர் மற்றும் பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமிகு கீதா நாராயணன் அவர்கள். வாருங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க கேரள நீதிமன்றத்தில், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஒரு நடிகைக்கு வந்துட்டு ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது. குற்றவாளி வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு பேசு பொருளாக்கி இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த வழக்கை நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருடங்களாக நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன். நான் ஏன்னா வந்து பெண்கள் மீதான வன்முறை குறித்த பல்வேறு கொள்கை முடிவுகளுக்கான வேலை செய்தது, ஆய்வு செய்த ஒரு பின்னணி எனக்கு இருக்கிறதுனால இதை தொடர்ந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த சம்பவம் வந்து 2017 பிப்ரவரியில் நடக்குது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கே 8 வருடங்கள் ஆயிருக்கு. இது ஒரு கொடிய பயணத்தை தாண்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு அளவு எல்லாருக்கும் தெரிந்த முகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த 8 வருடம்ங்கிறது மிக கொடுமையான தண்டனைங்கிற மாதிரி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வழக்கு வந்து இதில் பல லேயர்கள் இருக்குங்கிறேன் நான். ஒன்று வந்து நீதித்துறை எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ், சிக்கல்கள் ஒன்று. இரண்டாவது, நம்ம நம்புகிறோம் வந்து ஓரளவு முற்போக்கான சமூகம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய கேரள சமூகம் இந்த வழக்கை எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது ஒன்று. மூன்றாவது, இப்போ வந்து 2013 வந்து பாஷ் ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது. அந்த பாஷ் ஆக்ட் நடைமுறைக்கு வருவதற்கு போராடின பல அமைப்புகளில் நானும் இருந்திருக்கேன். அப்போது பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான ஒரு சட்டம் அது. இன்றைக்கும் பாஷ் கமிட்டியில் பல்வேறு கம்பெனிகளில் பாஷ் கமிட்டியோட எக்ஸ்டர்னல் மெம்பராக நான் இருக்கேன். நான் பாஷ் கமிட்டியை பற்றி தொழிற்சங்கங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கேன் நான். அப்போ திரைத்துறைன்னு வரும்பொழுது அதில் பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் எப்படி வந்து இந்த கமிட்டி, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு எதிரான கமிட்டியை அமைச்சிருக்காங்கங்கிற கேள்வி, அது எப்படி செயல்படுதுங்கிற ஒரு கேள்வியும் இந்த வழக்கு கொண்டு வருது. சரியா? அடுத்து வந்து ஊடகங்கள் இந்த வழக்கை எப்படி பார்த்துறாங்க, அவங்க எப்படி வர்ணிச்சாங்க, எப்படி அதனுடைய தாக்கம் என்ன,
இது எல்லாமே சேர்ந்து இதில் பல லேயர்கள் இருந்தது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். அதனாலேயே இது ஒரு முக்கியமான வழக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த நடிகர் திலீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது குற்றவாளியாக தான் வந்து இணைக்கப்படுறார், 8வது நபராகத்தான் வந்து இணைக்கப்படுறார். ஆனால் இதுக்கு முழுக்க காரணமே அவர் தான் அப்படின்ற மாதிரியான புகார்கள் வந்து எழுந்தது. ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த சலுகை நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த வழக்கோட வரலாறை பார்க்கும்போது க்ரைம் நடந்தது 2017. ஆனால் வந்து 2010 இந்த 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 சம்பவத்திற்கான பின்னணிங்கிறது ஒன்று நடக்குது. அதுதான் வந்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இந்த நடிகை வந்து திலீப்புடைய அந்த நாளைய மனைவியான மஞ்சு வாரியருடைய தோழி அவங்க. அப்போ வந்து திலீப்பும் மஞ்சு வாரியரும் 16 வருடம் திருமணம் செய்து அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. 2012 வாக்கில் தான் வந்து அவங்களுக்கு லேசாக சந்தேகம் வருது. அதாவது காவ்யா மாதவன் இன்னொரு நடிகைக்கும் திலீப்புக்கும் ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதை இந்த நடிகைகிட்ட அவங்க பகிர்றாங்க. அப்போ இந்த நடிகை இன்னும் 2-3 தோழிகள் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மஞ்சு வாரியருடைய உணர்வை உள்வாங்குறாங்க. உள்வாங்கி வந்து அவங்க கூட பக்கத்தில் நிற்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு பயணம் போகுது. எல்லா திரைத்துறையை சேர்ந்தவர்களும் ஒரு ப்ரோக்ராமுக்காக போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றாக இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் வந்து சொல்கிறாங்க இவங்க மனைவி கிட்ட. அதுதான் இந்த விவாகரத்துக்கு ஒரு காரணமாக அமையுது. அப்போ வந்து திலீப் இதில் ஒரு பிரச்சனையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய பவர் டைனமிக்ஸ் பிரச்சனை ஆன உடனே ஒரு பெண் உறக்க பேசுறதுனால அவ வந்து பவர்ஃபுல் கிடையாது. அங்கே அவங்க உறக்க பேசிட்டாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. இவங்க விவாகரத்துக்கு போயிட்டாங்க. 2015 விவாகரத்து நடக்குது. 2016 திருமணம் நடக்குது காவ்யாவுக்கும் திலீப்புக்கும். ஆனால் இதில் என்னென்னா இவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உரசல் பெருசாகிக்கிட்டே போகுது. திலீப்புக்கும் அந்த நடிகைக்கும், பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கும் இருக்கக்கூடிய உரசல் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதில் வந்து என்னென்னா ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு சொன்னால் இந்த நடிகைக்கு வரக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் அவர் கட் பண்ணுறாங்க. இந்த நடிகை ரொம்ப சீற்றம் கொள்கிறாங்க, அவங்க போகிற இடத்துல சில விஷயங்களை பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பாலியல் வன்முறையை செய்த பல்சர் சன்னியை இந்த திலீப்போட பார்த்ததற்கான எவிடன்சஸ் 2010 இருக்குது. ஓகே. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகாதவர்கள் கிடையாது. 2 பேரும் அவங்க எந்த ஹோட்டலில் உட்காந்து பிளாட் பண்ணாங்க, எங்கே திட்டம் தீட்டினாங்கங்கிறது கூட விசாரணையில் அந்த பல்சர் சனி சொல்கிறார். ஸோ அப்போது இது எல்லாமே பார்க்கும்பொழுது இது திலீப் தான் முதன்மை குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வருது. தவிர திலீப் வந்து ஓவர் பீரியட், அதாவது ஜாம்பவான்கள் அப்படின்னு மலையாள சினிமாவில் அறியப்படக்கூடிய மம்முட்டியும் மோகன்லாலும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருந்தாலும் அதற்கு அடுத்தாப்புல உள்ள வந்து நிறைய காமெடி கதாபாத்திரங்கள், அதாவது ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற படங்கள் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் திலீப் வந்து சேர்றார். அதாவது ஒரு பண்டிகைனா நம்ம பார்த்தா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இப்போ சிவகார்த்திகேயன் ஆரம்பிக்கும் போது இருந்தது இல்லையா, அந்த ஜாலியாக இருக்கும் அந்த படங்கள் அப்படின்னு நம்ம குடும்பங்கள் பார்க்குற மாதிரி தான் மலையாள குடும்பங்கள் திலீப்பை பர்சீவ் பண்ணாங்க. அப்போ திலீப் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து ஆரம்பித்து பெரிய அளவில் வளர்ந்த பிறகு அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் டைக்கூனாக வளர்றாரு. அவர் ஹோட்டல் வைக்கிறாரு, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு போகிறாரு, துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்பொழுது அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு திரைத்துறையுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு யார் கையிலலாம் இருக்குன்னு பார்க்கும்போது திலீப்போட கையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ அவருடைய சொல் அம்பலம் ஏறுமோ, நீங்கள் என்ன உண்மையை பேசினாலும், எவ்வளவு எகிர்னாலும், எவ்வளவு சத்தமாக பேசினாலும், பவர் அண்ட் மணி யார் கையில் இருக்கோ அதைத்தான் அந்த செக்டர் கேட்கும் இல்லையா? ஸோ அது அப்படிதான் இருந்தது. தவிர இந்த அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த அசோசியேஷன் ஃபார் மலையாளம் ஆர்டிஸ்ட், அது வந்து ஒரு அதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபண்ட் ரைசர் வைக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஃபண்டிங்காக இவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு 2020ன்னு. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறாங்க மோகன்லால், மம்முட்டி எல்லாருமே. மம்முட்டி நான் பேருக்கு ₹1 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. அப்போது இவர் ஃபண்ட் பண்ணி தான் அந்த அசோசியேஷன் நடக்குதுன்னா அந்த அசோசியேஷன் இந்த பெண்ணுக்காக ஸ்டாண்ட் எப்படி எடுக்கும்? கண்டிப்பாக எடுக்காது. ஸோ அந்த மாதிரி அது எடுக்கலை. ஸோ இந்த சிக்கல்களெல்லாம் தாண்டுச்சு இந்த வழக்கு.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே மஞ்சு வாரியாருக்கு உதவி செய்ய போக தான் அந்த நடிகைக்கும் திலீப்புக்கும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா? இதை வந்து பழி வாங்கணும் நோக்கத்தோட தான் வந்து திலீப் இதை கையாண்டாரா? இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்று சொல்றேன். இந்த இந்த வழக்குனால ஏற்பட்ட ப்ராடர் இம்பேக்ட்ல ஒன்று என்னன்னு சொன்னா, மீ டூ இயக்கம் வந்து மிக வலுவா மலையாளம் இண்டஸ்ட்ரியில சத்தம் போடுது. 2017 வாக்குலேயே அவங்க வந்து விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க பெண்கள். அப்போ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்க பார்வதி, ரீமா கலிங்கல், அதுக்கப்புறம் இன்னும் சில ரம்யா நம்பீசன், ரேவதி, இன்னும் பல நடிகைகள் மலையாள சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், அதில் பெண்களுக்கு எதிரான போக்குகளை பற்றி அவங்க வந்து வெளிப்படையாக மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ அரெஸ்ட் ஆகி திலீப் உள்ள இருக்கும்போது அவரை அம்மாவோட மெம்பர்ஷிப்ல இருந்து அகற்ற சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த அமைப்பே ரெண்டா நிற்கிது. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், இன்னும் நிரூபிக்கப்படலை, அது அப்படி செய்யக்கூடாதுன்னு, ஆனாலும் அவரை எடுக்கிறாங்க, அதுல மெம்பர்ஷிப்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த இவங்க எல்லா பெண்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள்ல வர்பலா பேசக்கூடிய விஷயங்களோ இல்லை ஆக்சுவல் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கேட்கறது, இது எல்லாமே 2013 பாஷ் சட்டத்துப்படி தண்டனைக்குரிய குற்றங்கள் தான். இது எல்லாமே நடக்குது. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம்னு பேசப்படலை அப்படிங்கிறத இந்த WCC விமன் இன் சினிமா கலெக்டிவ் பேசின பிறகுதான் இந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. அந்த ஹேமா கமிட்டி உடைய முக்கியமான ஃபைண்டிங்கில் ஒன்று என்னன்னு சொன்னால், மலையாள திரை உலகளுடைய பவர் வந்து ஒரு 10 அல்ல 15 பேர்கிட்ட தான் இருக்கு. அந்த 10 அல்லது 15 பேர் தான் இந்த மலையாள சினிமாவுடைய மார்க்கெட்ல இருந்து, அதனுடைய நிகழ்வு போக்குல இருந்து எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க. அதுல திலீப் ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திலீப்புக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு சரியான தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை, அவர் மேல குற்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி இவ்வளவு பொறுப்புகள் கொடுக்குறாங்க, எவ்வளவு உயரத்துல கொண்டு போய். அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பல்சர் சன்னியை வந்து எடுத்த இன்டர்வியூவோட ஆடியோ கிளிப்பிங் எல்லாம் நான் அப்பவே கேட்டேன். நான் அந்த பல்சர் சன்னி அப்படிங்கிறவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்காருன்னு சொன்னால், அவருக்கு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் அவர் வந்து இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிரைவராக வேலை பார்த்துருக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு அந்த ஹையர் லெவலில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸோடைய எல்லாரோட வீடுகள், அவங்க எங்கே போவாங்க வருவாங்கங்கிறது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. தவிர ஹையர் பண்ணி எந்த வேலையும் செய்ய சொன்னாலும் எனக்கு அதை பற்றி குற்ற உணர்வு இல்லைன்னு சொல்கிறாரு ஆடியோ கிளிப்பிங்கில் அவர். அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆளை ஹையர் பண்ணி கொலை பண்ண சொல்கிற மாதிரி தானே, ஹையர் பண்ணி என்னை ரேப் பண்ண சொன்னாங்க, பண்ணேன், அதில் குற்ற உணர்வு இல்லை. கோர்ட்டில் சொல்லும் பொழுது நான் பண்ணல ரேப் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் முதல்ல வந்து பேசின அந்த ஆடியோ கிளிப்பிங் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா ஆமாம். அப்புறம் அதை வந்து மொத்தம் 10 பேர் அதில் வழக்கு போட்டதில் இருந்தாங்க. 8வது பேராக திலீப் பேர் இருந்திருக்கும். ஆனால் இந்த பல்சர் சன்னி தான் முதன்மை குற்றவாளிங்கிறப்ப அவர் தான் அந்த ஆக்சுவல் ஆக்டை கமிட் பண்ணுறாரு. மற்றவங்க வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் இருக்கு. மொத்தமாக இந்த அஃபென்ஸ் நடந்தது 2 மணி நேரம். 2 மணி நேரம் அந்த செக்ஷுவல் அஃபென்ஸ் நடந்திருக்கு. நடந்ததை அவர் ரெக்கார்ட் பண்ணதை 3 மெமரி கார்டு. அது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கோர்ட்டில் ஒன்று கொடுத்ததும் இன்னொன்று திலீப்புக்கு போச்சு. 3வது பல்சர் சன்னி தானே வச்சுட்டு இருந்திருக்கார். எதுக்கு இருக்கட்டுமே தான் வச்சுட்டு இருந்திருக்கார். எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு கேட்டப்போ காவ்யா மாதவன் வந்து, அதாவது திலீப்புடைய இப்போதைய மனைவியுடைய பொட்டிக்கில் கொண்டு போய் கொடுத்தேன்னு அவர் சொல்லக்கூடிய ஆடியோ கிளிப்பிங் இன்னைக்கு பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. அவங்க கணவன் மனைவி 2 பேருமே இந்த பிளாட்ல இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பாலச்சந்திரகுமார்னு ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து இதுக்கு சாட்சி 250 சாட்சிகள் கிட்ட இருந்தாங்க. 20 சில்லற ஆட்கள் பிறல் சாட்சி ஆனாங்க இந்த 8 வருஷ காலகட்டத்தில். ஆனால் அந்த பாலச்சந்திரகுமார் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, நான் 2017 வாக்கில் நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ இந்த வீடியோ வழக்கு பெருசாகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை திலீப் பார்த்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது ஒன்று. அடுத்து இதில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறவங்களெல்லாம் எப்படி தட்டி தூக்கணும், எப்படி என்ன செய்யணும், அவங்களுக்கு ஹவு டு ஹார்ம் தெம்ங்கிற ஒரு பிளானிங்கை அப்போ திலீப் பண்ணாருங்கிறத அவர் கோர்ட்டேரி சாட்சி சொன்னார். அவர் வந்து அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கையும் கொடுத்தார். திலீப் பக்கத்துல இருந்து அது என்னுடைய குரலே இல்லை, என்னோட குரலை யாரோ மிமிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து அது திலீப்புடைய குரல் தான் ப்ரூவ் பண்ணுச்சு.
இதுக்கடையில வந்து 2 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாறினாங்க. இந்த வழக்கை மிகச்சரியா கொண்டு போன முதல்ல பாலோஸ்னு ஒருத்தர், பிஜு பாலோஸ்னு நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் ஒரு காவல் அதிகாரி, ரொம்ப சரியா இதை கொண்டு போனவர். அவரை மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளும் இவங்க பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த போலீஸ் ஆஃபீஸர் இவரை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சார். இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் ரொம்ப சரியா வேலை பார்த்த 2 பேரை துரத்தி விட்டாங்க. இது ஒரு கோர்ட்டா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில போனாங்க அவங்க 2 பேரும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இவங்க வந்து பாதிக்கப்பட்ட நடிகையே வந்து எனக்கு ஒரு பெண் நீதிபதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அதுதான் அவங்க செஞ்சதுலே மிகப்பெரிய தவறு. வந்த அந்த ஹனி வர்கீஸ்னு ஒரு அம்மா வந்தவங்க கிட்டத்தட்ட இந்த பெண்ணை கேட்ட கேள்விகள் எல்லாம் இன்னொரு தடவை கிரைமை கமிட் பண்ண மாதிரியும், அவங்களுடைய சாய்வு, திலீப் பக்கத்தில் இருந்த சாய்வு வந்து இந்த நடிகைக்கு கோர்ட்ல தெரிஞ்சு போனதுனால அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்க. எனக்கு வந்து இந்த இவங்க கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கும்னு நான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுவும் என்ன சொல்றது, அதுவும் கேட்கப்படலை. இந்த பப்ளிக் சரியா வேலை பார்த்த காவல் அதிகாரி அகற்றப்பட்டாங்க, 2 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அகற்றப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ராமன் பிள்ளை அப்படின்னு ஒரு லாயர் இருக்கார். அவர் தான் இந்த பிஷப் பிராங்கோ வழக்கு, அதாவது இந்த ஒரு கன்னியாஸ்திரிய, ஒரு பெண் துறவிய வந்து பாலியல் வன்முறை பண்ண வழக்கு, அந்த அபயா வழக்கு, அதை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாம போனதற்கு காரணம் இந்த ராமன் பிள்ளை அப்போசிஷன் சைட்ல நின்னது. இவர் வந்து ஒரு ஸ்டார் லாயர் அந்த மாதிரி. அவர்கிட்ட 100 மணி நேரத்துக்கு மேல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கார். அதுதான் மிக துன்பமான ஒரு சம்பவமா இந்த நடிகைக்கு இருந்திருக்கு. அவருடைய சார்ஜஸ் ரொம்ப ஹை, அதை கொடுக்க முடிஞ்சிருக்கு திலீப்புக்கு. அதனால மொத்தமா இந்த கேஸ், அதாவது நேரடியா பல்சர் சனி நான் தான் ரேப் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு, நான் வீடியோ பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. எடுத்த மெமரி கார்டை நான் வச்சுட்டு இன்னொன்னு நான் காவ்யா மாதவன் கடையில கொடுத்தேன்னு சொன்னதுக்கெல்லாம் ஆடியோ கிளிப்பிங் இன்னைக்கு நீங்க எப்போ இன்டர்நெட்ல தேடினாலும் கிடைக்கும். அப்ப இந்த வழக்குல போதுமான ஆதாரம்ங்கிறத நீங்க இந்த ரோட்ல வெளியில, இந்த ஸ்டூடியோக்கு வெளியில இருக்க 10 பேர்கிட்ட கேட்டா கூட 1 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா 8 வருடத்துக்கு அப்புறம் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, எந்த பெண் வந்து பாலியல் வன்முறைக்காக கோர்ட்டுப்படி ஏறுவாங்கங்கிற கேள்வியை வைக்குது. சில என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு நடிகையாக இருக்காங்க, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்க நினச்ச அவங்களாலே எதுவும் பண்ண முடியலை அப்படின்னா சாமானிய பெண்கள், சாமானிய மனிதர்களுக்கு நீதி கிடைக்குமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்குது இல்லைங்க. ஆக்சுவலி அவங்க கிட்ட பணம் நம்மளோட நிறையா இருக்கலாம், தெரியல அவங்க பற்றி, ஆனால் அவங்கக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதாவது எந்த ஒர்க் ஸ்பேஸ்லையும் நீங்கள் பவர் டைனமிக்ஸை பார்த்தா அந்த பெண்ணுக்கான அதிகாரங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதில் எக்ஸப்ஷன்ஸ் வேணால் இருக்கலாம், எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாமே ஒழிய இவங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கே அதிகாரம் இல்லைன்றீங்களா, இல்லை இந்த ஒரு சிலருக்கு மட்டும் அதிகாரம் இல்லை? அப்படி இல்லை, அது வந்து டிபெண்ட்ஸ். இந்த பவர் டைனமிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், தனிநபர்கள் வேணால் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், தனியாக ஒரு பெண்மணி பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் எந்த ஒர்க் ஸ்பேஸை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெண்கள் வந்து வல்னரபிளாக தான் இருப்பாங்க. அதுவும் நீங்கள் பாலியல் வன்முறை குறித்த குற்றச்சாட்டுக்களை சொல்லும்பொழுது இன்னும் வல்னரபிளாக ஆவீங்க. ஏன்னா நான் இந்த கமிட்டியில் இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த பிரச்சனைகளை எழுப்புறதே சிக்கல்மா. அது ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு ஆராய்ச்சி அமைப்பாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்லவே முடியாது. அதுல இருக்க கேரக்டர் அசாசினேஷன் இருக்குல்ல, கண்டிப்பா. அதுல இப்ப இந்த திலீப் வந்து கோர்ட்ல ஏறி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், இந்த பல்சர் சனியா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் வந்து அந்த அம்மாவுக்கு டிரைவரா, பலருக்கு டிரைவரா இருந்திருக்காரு. அவர் டிரைவரா இருந்து ரொம்ப பழகுனது அந்த அம்மா தான். அந்த அம்மாக்கு கேரக்டர் சரியில்லைன்னு கோர்ட்ல சொன்னார். ஒரு பெண்கள் வந்துட்டு ஈஸியா வந்து கேரக்டர் கேவலமாக்குறாங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு சரி, அவங்க பல பார்ட்னரோட இருக்கட்டுமே, டஸ் தட் மீன் ஷி கேன் பி ரேப்ட்? அவங்கள பாலியல் வன்முறை பண்ணிட முடியுமா நீங்க? இல்லை, இந்த பார்வையோட தான் வந்து நீங்க ஒரு பாலியல் வன்முறை வழக்கு அணுகுறீங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைங்கிறேன் நான். இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ ஒரு விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்போ விடுதலையும் ஆக்கிட்டாங்க அப்படின்னா இதற்கப்புறம் என்ன மாதிரியான மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நாட் ஓன்லி மலையாளம் இண்டஸ்ட்ரி, இதே மாதிரியான தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஒரு நடிகை அப்படின்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
பல பிரச்சனைகளை தாண்டி தான் ஆன் ஸ்க்ரீனில் வர வேண்டியதாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு சதைப்பிண்டமாக மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த சமூகத்தை நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? ப்ராடர் இம்பேக்ட்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன்ல, இப்போ இந்த விமன் இன் சினிமா கலெக்டிவ்ல போராடின அத்தனை பெண்களையும் இவங்க எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மலையாளத்தில் இவங்கெல்லாம் ஃபெமினிச்சி, இவங்ககிட்ட பேசாதீங்க, நாலு பின்ன நம்ம மேலேயே அவங்க வழக்கு சொல்லிடுவாங்க, நம்ம செக்ஷுவலி ஹாரஸ் பண்ணோன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான நக்கலையும் நையாண்டியையும் இது கேள்வி கேட்ட பெண்கள் வந்து சந்திச்சாங்க. நிறைய பேர் இந்த முன்னணியில் நின்ற பெண்கள், இந்த இயக்கத்தின் முன்னணியில் இருந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் பட வாய்ப்பு போயிடுச்சு. அவங்களுக்கு திருப்பி ஷூட்டிங்க்கு அவங்க போகவே முடியாத சூழல்லாம் வந்துச்சு. ஆனாலும் இப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்த பிறகு இப்போ எந்த மலையாள படம் எடுத்தாலும் கட்டாயமாக அந்த இன்டர்னல் கமிட்டி ஒன்று அமைச்சே ஆகணும். அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ இங்கே ஒரு கமிட்டி இருக்குன்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், உங்களை நெருங்கி உங்களை ஹாரஸ் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் அதை சாதிச்சது இருக்குல்ல, அது ஒரு ப்ராடர் இம்பேக்டாக நான் பார்க்குறேன். இந்த பாஷுக்கு பின்னாடி பல பெண்களுடைய ரத்தமும் வேர்வையும் இருக்குமா. எப்படி 2013 அந்த சட்டம் வந்துச்சுன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த கமிட்டியில் இருக்கேன், கமிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டாங்க எந்த பெண்களும், இல்லை அப்படியே தொடர்ந்து அந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியாது. ஆனால் பயிற்சி நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு சிக்னலை கொடுக்குது. நீங்கள் கலர்ட் ரிமார்க் அடிக்கிறது, போகிற போக்கில் உரசுறது, இல்லை மெசேஜ் அனுப்புறது, போனோகிராஃபி அனுப்புறது, இது மாதிரி அந்த சட்டம் சொல்லக்கூடிய நுணுக்கங்களை நம்ம அந்த பயிற்சியில் பேசும்போது அது ஒரு ஒரு ஐயோ நம்ம இதெல்லாம் ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு அலர்ட்டா இருக்குது. முன்னாடி இப்ப நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, முதல் தலைமுறை படுற கஷ்டத்தை அடுத்து வர தலைமுறைகள் கஷ்டப்படாதுன்னு. இப்ப இந்த சட்டம் இல்லாத காலத்துல தானே நாங்க 80கள் இறுதியில 90கள் ஆரம்பத்துல வேலைக்கு போனவங்க நாங்கெல்லாம். அப்ப இந்த சட்டம் எல்லாம் இல்லாதப்ப பல கலர்ட் ரிமார்க்கு, பல பாசிங்க எங்களால கொஸ்டின் பண்ண முடியாது, ஹெச்ஆர் கிட்ட கொண்டு போக முடியாதுன்ற சூழல் இருந்தது. நீ ரொம்ப ஒழுங்கா, நீ என்ன பெரிய அழகா, நீ என்ன இதுவா அப்படிங்கிறது. இது ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இஷ்யூவை எழுப்புற பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை விட ஜாஸ்திங்கிறதுனால தான் யாரும் அதை வாயை திறந்து பேச மாட்டாங்க. கண்டிப்பா. அதுல ஆனா இந்த சட்டம்ங்கிறது ஒரு மனத அளவுல ஒரு தைரியத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. சில எல்லைகளை நம்ம தாண்டக்கூடாதுங்கிற ஒரு அலர்ட் ஃபீலிங்கை ஆண்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு திலீப் வெளியில வரலாம், இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இந்த 8 வருஷமா இவங்க பட வாய்ப்பு இழந்துட்டாங்க. பாவனா, திலீப் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு, தொடர்ந்து பெரிய ஆளா மதிக்கப்பட்டுட்டு இருந்தார். ஆனா இப்ப அவங்க திருப்பி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஃபெமினிச்சி அப்படின்னு மலையாளத்துல இவங்க கண்ணப்பின்னான்னு பேசினதெல்லாம் தாண்டி இந்த பெண்கள் நின்னாங்க. இன்னைக்கு அதன் விளைவா வந்து எல்லா ஃபிலிம்ஸ்லயும் ஐசி இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது ஒரு ஃபினாமினல் சேஞ்சுன்னு நான் பாக்குறேன். இப்போ இந்த கமிட்டி அமைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பெண்களுக்கு எதிரான அந்த ஒரு செயல்பாடுகள், குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் குறையல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, டெஃபினட்டா அது ஒரு குறைக்கும், நிச்சயமா குறைக்கும். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இப்போ அதுல வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே நடக்கும்னு சொல்ல, ஆனா அது பொது தளத்துல பேசப்படுறப்ப இருக்குல்ல. இப்ப கலாஷேத்ராவை எடுத்துக்கோங்க. கலாஷேத்ரால எவ்வளவோ வருஷங்கள் நடந்துச்சு. ஒரு உடைப்பு எடுத்த உடனே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூல் எல்லாருமே ஒட்டன ஒரு இன்டர்னல் கமிட்டி அமைச்சு பயிற்சி வச்சு அதாவது ஓரளவு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அரணை அவங்க ஏற்படுத்தினாங்க. எதுவுமே 100% ஆகாதுமா. வெளியே வரணும், பிரச்சனை நடந்துச்சுன்னா பெண்கள் வெளியே வரணும். நீங்க சொல்றதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பயந்துகிட்டே உள்ள உட்காந்துட்டு இருக்கிறத விட வெளியே வந்து ஃபேஸ் பண்றது பெட்டர் இல்லையா மேடம்? இதுல சில விஷயங்கள் அவங்க சைக்கலாஜிக்கலா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டாங்க, சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வாய்ப்புகள் போச்சு. அவங்க கேரளாவுடைய சினிமா துறையை விட்டு வெளியில போய் அவங்க கர்நாடகாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க திருமணம் இப்போ இது நடந்துட்டு இருக்கும்போது நடக்குது. யோசிச்சு பாருங்க, அவங்க கணவருக்கு எவ்வளோ டிப்ரெஸிங்காக இருந்திருக்கும். அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிற பட்சத்தில் கூட அது அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ், அவங்க மாமியார் மாமனார் எல்லாரையும் பாதிக்கும்ல. அது கண்டிப்பாக அதை தாண்டி அந்த குடும்பம் அவர்களை பற்றி அவர்களோட நிற்கிதுன்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். நமக்கு இதுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க் ஸ்பேஸு, அவருக்காக பேசக்கூடியவங்க எல்லாருமே அவங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஆனால் மணி பவர், மசில் பவர் எல்லாத்தையும் வச்சிருந்தது திலீப் பக்கத்துல தான். இதுல என்ன அப்படி விஷயம் அப்படின்னா, காவியா மாதவன் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னும் போது பெண்ணே பெண்ணுக்கு எதிரி அப்படிங்கிறது அது எப்படி எடுத்துக்க முடியுது மேடம்? இது எவ்வளவு தவறான ஒரு செயல் இல்லை? அதாவது பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் உண்டுமா. பேட்ரியார்கின்னா ஆண் மைய சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த சமூகம் எப்படி
கிளாஸ் சென்டர்டாக காஸ்ட் சென்டர்டாக இருக்கும், ம் ஜெண்டர் சென்டர்டாகவும் இருக்கும். இப்போ அது நீங்கள் பெண் ஆண்கிற பால் பேதம் கிடையாது. ஆணை சுப்பீரியராக நினைக்கக்கூடிய ஒரு 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 வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல, அதை பெண்களும் உள்வாங்குவாங்க. பேட்ரியார்கிங்கிறது நம்ம பேட்ரியார்கியோட கருவியாக தான் நம்ம பெண்கள் நடக்கிறதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பேட்ரியார்கிலேருந்து வெளியில் வந்து சில விஷயங்களை மாற்றி யோசிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இப்போ காவ்யா மாதவன் மட்டுமல்ல, நிறைய பெண்கள் திலீப்புடைய படங்களில் நடித்தவங்க, திலீப்போ மேலே ஃபினான்ஷியலி டிபெண்டன்ஸ் இருக்கிற பெண்கள் எல்லாருமே திலீப் பக்கம் தான் நின்றுருப்பாங்க. ஆண் தப்பு பண்ணுறது நார்மல் அப்படின்னு நினைக்கிற சமூகம் நம்மளோடது. இப்போ இந்த ஒழுக்க விதிகள் பெண்ணுக்கும் ஆணுக்கும் வேற வேற தான். ஸோ அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த துப்பட்டா போடுங்க டோலி இந்த கதைகள் இன்னும் வந்துக்கிட்டு தானே இருக்குது. கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வெறும் கேரளா சினிமாவை மட்டுமே மையப்படுத்தி பேசிட முடியாது. சினிமா அப்படின்னு வந்துட்டாலுமே இது இப்போ ஒரு மாய தோற்றம் கொண்ட ஒரு இடமா தான் பார்க்கப்படுது. நிறைய பெண்கள் இந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தளத்துலையுமே ஒரு துப்புரவு பணியாளராக இருந்தாலுமே அங்கேயும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் மீடியாவாகட்டும், டீச்சிங்லாகட்டும், நர்ஸ் ஆகட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னதான் பண்ணால் ஆண்கள் திருந்துவாங்க, இதுலேருந்து எப்படி தான் அவங்கள வெளியே கொண்டு வர்றது? ஒன்று வந்து இந்த பேட்ரியார்கி ஆண்மைய சமூகத்தினுடைய வேல்யூ சிஸ்டமை பற்றி தொடர்ந்து நம்ம உரையாடிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்கள் எல்லாரும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த வழக்கிலே நீங்கள் பாருங்கள், பிருத்திவிராஜன் ஒரு ஆக்டர், நான் பாதிக்கப்பட்ட பெண் பக்கத்தில் நிற்பேன்னு சொல்லுவாங்க. ஆஷிக் அபுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ம் மேக்கர் பாதிக்கப்பட்ட பெண் பக்கத்தில் தான் நின்னார். இந்த பாலச்சந்திரகுமார்னு அவர் வந்து அவ்வளவு உடம்பு முடியாமல், அவர் ஆல்மோஸ்ட் மரணத்தருவாயில் கூட அவர் வந்து கோர்ட்டில் ஏறி அவர்கிட்ட இருந்த அத்தனை விட்னஸையும் கொடுத்தார். ஸோ இந்த ஜேர்னி இருக்குல்ல, இந்த இந்த விழுமியங்களை மாற்றணும், ஒரு சமத்துவத்துக்கான ஜேர்னியில் ஆண்களை விட்டுட்டு இல்லை. அது அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் ஃபெமினிஸ்ட் ஹிஸ்ட்ரியில், வி ஹவ் டு என்கேஜ் மென் அண்ட் பாய்ஸ் இன் திஸ் ஃபெமினிஸ்ட் ஜேர்னி அப்படின்னு. ஏன்னா அதில் அவ்வளவு ஃபெமினிஸ்ட் வேல்யூஸோட இருக்க ஆண்களும் இருக்காங்க, ரொம்ப மோசமான வேல்யூவோட இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எல்லாரையும் தான் இழுத்துக்கிட்டு நம்ம போய் ஆகணும். தட்ஸ் ஹவ் இட் இஸ். கண்டிப்பாக குட் டச் பேட் டச் எல்லாம் இன்னும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டோன்ட் டச் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு இப்போ தான் குரல்கள் வந்து ஒழிக்கப்பட்டுக்கிட்டு வருது. கண்டிப்பாக இந்த சமூகத்தில் இருந்து இனி வரக்கூடிய ஆண்கள் மாறுவாங்க, பெண்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.